ஒரு டூ வீலரோட விலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்ததாம்? 70,000 இருந்துச்சு. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆச்சாம்? அதாவது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது ரூ. 70,000. ஒவ்வொரு வருஷம் வந்து 4% வந்து என்ன ஆகுதாம்? அது தேய்மானம் ஆவுது. அதாவது வந்து அதோட விலை வந்து குறையுது. 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? இதான் வந்து கேள்வி. இப்போ பாப்புலேஷன் சம்லாம் போடுவோம் இல்லையா? அதே மாடல் தான். ஃபஸ்ட்டு எவ்வளோ? ஃபஸ்ட்டு வந்து 70,000 இருந்தது. அப்புறம் என்னாச்சு? முதல் வருஷத்துக்கு 4% குறைஞ்சிச்சு இல்லையா? அப்போ 96/100. அப்புறம் வந்து 2 வருஷம் இல்லையா? அதனால் 2 வாட்டி போடணும். 96/100. அப்புறம் 2 0 2 0. ஓகேவா? 4 0 ஆச்சாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதான் ஒரு ஆன்சரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, முடிஞ்சால் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைனா பண்ணலாம் நம்ம. இங்கே கடைசி நம்பர் மட்டும் பார்த்தே சொல்லிடலாம். அதுக்கு 6 × 6னா வரும் 36 வருமா? கடைசி யூனிட் பிளேஸ் கடைசியில் இருக்க மட்டும் எடுத்துங்க. 6 இருக்கா? 6 கூட இந்த 7 மல்டிப்ளை பண்ணால் நான் வரும் பாருங்கள், 42. அப்போ யூனிட் பிளேஸ் மட்டும் கடைசியில் வந்து 2ம் முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? 64,512. அதாவது முடிஞ்சால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா இந்த கடைசி நம்பர் மட்டும் சொல்லிடலாம். 6 × 6 36. கடைசி நம்பர் மட்டும் எடுத்துங்க. 6 × 6 36. 6 மட்டும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணால் நான் 7 ஆச்சு. 7 மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் என்ன முடியும்? நம்பர் 2ல் முடியும். 2ல் ஒரு ஆப்ஷன் வந்து ஒன்று தான் இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.